Betul jangan terlalu ya. Ini mereka tentang நமது அமைச்சர் பிறகுனாங்க முக்கியமான உரிமையாளர்கள் இங்கே நடவடிக்கை இங்கே நம்முடைய கொண்டு கொடுக்கணாங்க அவர்கள் இங்கே கலந்து கொண்டதற்கு நான் பரிந்துரை பெற்றுட்டேன் அவர் முதல்லாம் வடமாநிலத்தினுடைய படையிலங்க தனியார் சங்க தலைவர் பாதுகாப்பான சேவையாக முடியும் என்பது கட்டப்படும் அந்த இந்த மாதிரியான பிரச்சனைகளின் போது ஏதோ அந்த வால் மாத்திரம் இருக்கு மொத்தம் ஒன்றையும் காண அதை தான் இந்த ஒரு சில ஊடகவியலாளர்கள் செய்கின்ற வேலை சட்டமூலம் கொண்டு வரவும் இல்லை விவாதிக்கவும் இல்லை அல்லது இது சம்பந்தமாக நடைமுறைப்படுத்தவும் இல்லை. குமாரசாமி எங்களுடைய ஜனாதிபதி சென்று இந்த மீனவர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு புறத்தில் நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம். இந்த இந்திய மீனவர்களுடைய செயற்பாடு என்பது உண்மையிலேயே ஒரு அராஜகமான ஆக்கிரமிப்பு என்றே கருதுகின்றோம். நான் சொல்லவில்லை. எங்களுக்கு பேசாலையில் இருக்கின்ற மீனவர்கள் பின் சந்திக்கின்ற பொழுது, வல்வெட்டித்துறையில் இருக்கின்ற மீனவர்களை சந்திக்கின்ற பொழுது, ஏனைய பிரதேசங்களில் இருக்கின்ற மீனவர்களை சந்திக்கின்ற போது மீனவர்கள் சொல்லுகின்றார்கள், ஐயா எங்களுக்கு இந்திய மீனவர்கள் வருகையை தடுத்து நிறுத்துங்கள் அல்லது நாங்கள் குடும்பமே தற்கொலை செய்து கொள்ள போகின்றோம். நான் இதே வார்த்தையை இந்திய தூதுவருக்கும் கூட நான் சொன்னேன். அது மாத்திரமல்ல, இந்த இழுவை படகுகள் என்பது இந்தியாவிலும் தடை செய்யப்பட்டது. அவை இந்தியாவிலும் தடை செய்யப்பட்டதன் காரணமாக இந்தியாவில் இருக்கின்ற மீனவர்கள் கூட இதற்கு வன்மையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற பிரபலியமான ஊடகவியலாளர்கள் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். என்றால் இந்த பாட்டம் ட்ரோலிங் என்பது முழு கடலையை அறுத்து கொண்டு செல்லுகின்றோம். அந்த செயற்பாடு என்பது தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அந்த பாட்டம் ட்ரோலிங்கில் இழுவை படகுகள் வருகின்றவர்கள் மீன்பிடிக்க வருகின்றது அங்கு இருக்கின்ற கூலி தொழிலாளர்களாகும். அந்த படகு உரிமையாளர்கள் எடுத்து பார்க்கின்ற போது அங்கு இருக்கின்ற ஒன்று அரசியல்வாதிகள் அல்லது பெரும் முதலைகளாகும். அப்ப அந்த வகையில் நிச்சயமாக நாளைக்கு அந்த படகுகள் வரிமுதல் செய்யப்படுகின்ற பொழுது, கைது செய்யப்படுகின்ற பொழுது, மனிதாபிமான அடிப்படையில் அதில் இருக்கின்ற கூலி தொழிலாளர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் மனிதாபிமான நடவடிக்கையை தவிர, அல்லது இந்தியா இங்கே எதையும் செஞ்சு கொண்டு போனாலும் சரி, அவர்கள் எங்களோட கடலை நாசமாக்கினாலும் சரி. இப்போ எங்களுக்கெல்லாம் இந்த இறால் பிடிக்கின்ற காலம் இது. இறால் பிடிக்கின்ற காலத்தில் உண்மையிலே எங்களுடைய கடலை அரைத்து கொண்டு போகின்ற செயற்பாடுகளை இந்திய மீனவர்கள் செய்கின்றார்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள்.
அப்ப இது தொடர்பாக தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற புத்திஜீவிகளுக்கும் நன்றாகவே தெரியும். அது மாத்திரமல்ல, டெல்லியில் இருக்கின்ற மத்திய அரசாங்கத்துக்கும் தெரியும், அதில் இருக்கின்ற இது தொடர்பிலான அறிஞர்களுக்கும் நன்றாக தெரியும். இழுவை படகுகள் மூலம் இழுத்தடுக்கப்படுவது மீன்களை மாத்திரமல்ல, எதிர்கால தலைமுறை, எதிர்கால வாழ்க்கை. அப்ப அந்த வகையில் அவ்வாறு இவர்கள் அழிக்கப்படுமானால் இன்னும் 15-20 வருடத்துக்கு பிறகு எங்களில் கடலில் எதுவுமே இல்லாது போகின்ற கடல் பாலைவனமாக மாறுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும் என்று நாங்கள் மாத்திரமல்ல அனைத்து அறிஞர்களுக்கும் தெரிஞ்ச விடயமாக. அதனால் அந்த வகையான ஒரு அழிவையை இன்றைக்கு இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் செய்து வருகின்றார்கள். அவர்களும் பெருவாரியான மீனவர்கள், அங்கு இருக்கின்ற மீனவர்களில் கூட 105% குறைவான மீனவர்களை இந்த அநீதியான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். அது தொடர்பிலான நடவடிக்கைகளை நாங்கள் தீவிரப்படுத்துவோம் எதிர்காலத்தில். முன்னர் பேச்சுவார்த்தை கிடையாது, இதில் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சது. பேச்சுவார்த்தை இல்லை, யாரோட இனி பேச்சுவார்த்தை இல்லை. அதாவது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இப்பொழுது மீன்பிடி அமைச்சில் இருக்கின்ற அதிகாரிகளும் இந்தியாவில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. அந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும். அது டெக்னிக்கல் ரீதியான பிரச்சனைகள், தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகள், பல்வேறு விதமான பிரச்சனைகள். ஆனால் வேறு விதமான மனிதாபிமான உதவிகளை நாடுவதோ கொடுப்பதோ வாங்குவதோ தொடர்பான அப்படி ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் செல்ல போவதில் இதுதான் எங்களுடைய மனிதாபிமான நடவடிக்கை என்று